அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் நாமத்தால் இப்பாவினை நான் பாட இணையளித்த கவியரங்க தலைமை இக்பால் அவர்களை விழித்தவனாக வீற்றிருக்கும் அவையோரை முன்னிறுத்தி ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இரவின் இருளை அகற்றும் குளிர் விளக்கு நிலவு, பகலின் ஒளியை பகிரும் சுடும் விளக்கு சூரியன். குளிர் சூடு ஒளியுள் ஒளிந்திருக்கும் இரு பரிணாமங்கள். இதமான தென்றலின் இன்னொரு முகம்தான் புயல். சாந்தமான அமைதியின் அடுத்த பக்கம்தான் ஆக்ரோஷம். நன்மையும் தீமையும், உண்மையும் பொய்மையும், நலவும் கெடுதியும், குறையும் நிறையும் இரண்டர கலந்ததே வாழ்க்கை. நன்மை ஏவுதல், தீமை தடுத்தல், இறைமறை கூறும் அருள் நிறை வாக்கு. என் எழுத்துக்களும் இதனையே பகரும். நன்மை கண்டால் ஊக்குவிக்கும், தீமை கண்டால் தாக்கி நிற்கும். கோபத்தின் கொப்பளிப்பில் வாழ்முனை உடலின் இரத்தத்தை ஓட்டும். பாவத்தின் எத்தனிப்பில் மனதில் படியும் கரையினை பேனாமுனை சுத்தப்படுத்தி நீக்கும். வாழ்முனை அழிக்கும், பேனாமுனை ஆக்கும் அழிக்கும். அதனால்தான் போர் வீரனின் வாழ்முனையை விட அறிஞனின் பேனாமுனை வலிமை எனும் தத்துவம் மகத்துவம் பெறுகிறது. சமூக அவலங்கள் தான் என் பேனா வாய்க்குள் திணிக்கப்படும் வார்த்தையின் கவலங்கள். மௌன மொழியை சம்மதமாகவே பிழைகள் ஏற்கும். சீர்திருத்தப்படாவிட்டால் சமுதாயம் தோற்கும். குற்றங்குறைகளை குத்தி காட்டுவது மட்டுமே என் எழுத்துக்களின் பணியென குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதுண்டு. சுற்றுச்சூழல் அசுத்தப்படாமல் காத்திடத்தான் குற்றக்கலைகளை குத்தி எறிந்திட என் புத்தி அறிந்திடும் சொற்கள் பத்தி எறிந்திடும். நலவை காக்க தோள் கொடுக்கும், களவை நீக்க தோல் உரிக்கும். என் எழுத்துக்கள் கண்டாலே குற்றமுள்ள மனங்கள் குறுகுறுக்கும். பத்தைக்கு விழும் அடியினால் முயல்களுக்கும் வலிக்கின்றன. தப்பை மூடி மறைக்க முடியாமல் தொப்பியை தமது தலைகளில் போட்டு ஒழிக்கின்றன. கற்பனைகளையும் வர்ணனைகளையும் விற்பனை செய்வதில் சமூகத்துக்கு என்ன லாபம்? கற்பனைகளையும் வர்ணனைகளையும் விற்பனை செய்வதில் சமூகத்துக்கு என்ன லாபம்? நற்பயனை நல்கிடும் நிதர்சன நிஜங்களை தேடுவதே என் எழுத்துக்களின் நோக்கம். கைதட்டலுக்குள் என் எழுத்துக்கள் காணாமல் போவதும் இல்லை. வாய் திட்டலுக்கு அஞ்சி சண்டாளனின் கால் நக்கி நிற்பதும் இல்லை. பிரபலத்தினூடே மனமகிழ்ச்சி தேடும் பெருமிதம்தான் பிரபலம். விளம்பரத்தினாலே புகழ் மாலை நாடும் பணிதான் பலரது பலம். பிரபலத்தை பாடும் சுயநலத்தின் முன்னே பிறர் நலத்துக்காக என் எழுத்து வாழும். சமூக வலைத்தள லைக்குகளையும் சபையார் முன்னிற்கும் மைக்குகளையும் இலக்கு வைத்து என் எழுத்துக்கள் சோரம் போவதில்லை. என் எழுத்துக்கள் சத்தியத்தையே பற்ற வைக்கும். குற்றவாளியின் கழுத்துக்கே கத்தி வைக்கும். நீதி நியாயங்களையே எத்தி வைக்கும். தவறுகள் திருத்தப்பட வேண்டும், வருத்தப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும். தவறு செய்யாதவன் மனிதன் இல்லை. காணும் தவறை திருத்த முயலாதவனுக்கு மனித நேயமில்லை. உபாயம் தருகின்ற கூட்டுக்கள் அபாயமில்லா யோகமாகவே உபயோகம். பிரயோகிக்கும் வார்த்தைகள் சனத்திடம் செல்லுபடியாவதே பிரயோசனம். உணர்ந்து விமர்சிப்பதே சமயோசிதம். தாக்கம் செலுத்தாத ஆக்கம் அதன் நோக்கத்தை அடையாது. மாற்றம் நிகழ்த்தாத அறிவுரை ஏற்றம் பெறாது. சீற்றம் காணும் எழுத்துக்களின் ஏக்கங்களை சீர்தூக்கி பாருங்கள். தோற்றாவிட்டாலும் பரவாயில்லை, தூற்றாமல் மனச்சாட்சியுடன் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். உன் பெயரை உச்சரித்து அதனுள் உன் செயலை எச்சரித்து
பதிவில் உன் மனதை நச்சரித்து விரல் நீட்டி சாடாது என்பேனா? சமூகத்தின் வழிகளை துடைத்தெறியும் வழிகளை வார்த்தைகளால் மொழிவது வீணா. நன்றி.